என் அன்பு வாரியர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா புணர்ச்சி விதி ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துருங்க. அதை தொடர்ந்து தான் அதிலிருந்து தான் நமக்கு பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் எப்படி எழுதணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களாப்பா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் வகுப்பு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஓல்ட் அண்ட் நியூ புக்கை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிடணும். அதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதில் இருக்கக்கூடியதையும் ப்ளஸ் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடியதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்கனாலே பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் ஃபுல் மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் அஞ்செவி எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகம் கூட்டல் செவி. அஞ்செவி அகம் கூட்டல் செவி. நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம ஒவ்வொருத்தையும் ரீட் பண்ணி சொல்லும் போதும் நீங்களும் சொல்லி பார்த்துக்கிட்டே வாங்க. ஏன்னா சில சின்ன சின்ன வேறுபாடு தான் இருக்கும் இந்த பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதலுக்கு. ஸோ அந்த வேறுபாட்டினால நம்ம மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அஞ்செவி அப்படின்னா அகம் கூட்டல் செவி. அங்கை அப்படின்னா அகம் கூட்டல் கை. அதான்றுனா அது கூட்டல் அன்று. சரிங்களா? ஆ வராது, ஆ குறில். ஆறுதலை, ஆறு கூட்டல் தலை. இதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாதுப்பா. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஞ்செவி, அங்கை, அதான்று இதெல்லாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், எஃகு பெரிது. இதுலையுமே சேஞ்சஸ் கிடையாது. எஃகு கூட்டல் பெரிது. வரகு சிறிது, வரகு கூட்டல் சிறிது. வந்து தந்தான், வந்து கூட்டல் தந்தான். எய்து பொருள், எய்து கூட்டல் பொருள். இதெல்லாம் பெரிய வித்தியாசம் கிடையாது. அடுத்து பாருங்க, கற்றீது முக்டீது. கற்றீது அப்படின்னா கல் கூட்டல் தீது. முக்டீது அப்படின்னா முள் கூட்டல் தீது. இப்போ இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த ரீ வந்தால் நமக்கு இந்த இல் வகர லகரம் தான் வரும். இந்த டீ வந்துச்சுன்னா இந்த பொது லகரம் வரும். சரிங்களா? நகர லகரம். சரிங்களாப்பா? இப்போ கற்றீதுனா கல் கூட்டல் தீது, முக்டீதுனா முள் கூட்டல் தீது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சாத்தந்தை அப்படின்னா சாத்தன் கூட்டல் தந்தை. சாத்தந்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். சாத்தந்தை அப்படின்னா சாத்தன் கூட்டல் தந்தை. அடுத்து பாருங்க, கொற்றந்தை அப்படின்னா கொற்றன் கூட்டல் தந்தை. கொற்றந்தை, கொற்றன் கூட்டல் தந்தை. நான் இம்பார்ட்டன்ட் போடுறதெல்லாம் நல்லா இம்பார்ட்டண்டாக பார்த்துட்டு வாங்க. அடுத்து பாருங்கப்பா, கிளி அழகு. கிளி கூட்டல் அழகு. தீ எரிந்தது, தீ கூட்டல் எரிந்தது. மலை அழகிது, மலை கூட்டல் அழகிது. பலவணி, பல கூட்டல் அணி. இதில் நம்ம புணர்ச்சி விதிலேயே எப்படி புணருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இது ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணுறேன். என்ன மாதிரி பிரித்து எழுதுறோம் அப்படின்றத மட்டும் நோட் பண்ணிகிட்டே வாங்க. அடுத்து பாருங்க, பலா விலை அப்படின்னா பலா கூட்டல் இலை. ஊன் கூட்டல் தீமை. இங்கே ஊன்றீமை. சரிங்களா? ஊன் பெருமை, ஊன் கூட்டல் பெருமை. அடுத்து பாருங்க, எவ்வணி, ஏ கூட்டல் அணி. எக்குதிரை, ஏ கூட்டல் குதிரை. இதில் இருக்கக்கூடிய மெய் எழுத்துலாம் எழுத்தாலே போதுமானது. என் நாடுனா ஏ கூட்டல் நாடு. எவ்யானைனா ஏ கூட்டல் யானை. ஏகின் சிறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகின் கூட்டல் சிறை. சரிங்களா? எகின் கூட்டல் சிறை. அடுத்து பாருங்க, எகின் தலை அப்படின்னா எகின் கூட்டல் தலை. எகின புல் அப்படின்னு கேட்கலாம், இல்லை எகினம் புல். எகினம் புல் இந்த மாதிரியும் கொடுக்கலாம், இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இதுக்கு ஆன்சர் எகின் கூட்டல் புல் அப்படின்றது தான். அடுத்து பாருங்க, பதின் கழஞ்சு. 10 கூட்டல் கழஞ்சு. இதில் பார்த்தீங்கன்னா பதின் வந்துருக்குங்களா? இந்த பதின் எல்லாமே நமக்கு 10ன்றது தான் பிரிக்கும். சரிங்களா? இப்போ 10 கீழ்கணக்கு நூல்கள். இப்போ 10 கூட்டல் என்னன்னா 8 அப்படின்னு சொல்லி பிடிப்போம்ல, அதே மாதிரி தான். பதின் கழஞ்சு அப்படின்னா 10 கூட்டல் கழஞ்சு. பதின் ரொடி அப்படின்னா 10 கூட்டல் தொடி. ரொடி தொடியாக மாறிடும். பதின் பழம் 10 கூட்டல் பழம். பதின் களம் 10 கூட்டல் களம். பதின் பானை 10 கூட்டல் பானை. அடுத்து பாருங்க, எற்பகை. எற்பகை அல்லது எண் பகை. சரிங்களா? எற்பகை அல்லது எண் பகை. இந்த மாதிரி நம்ம சேர்த்து எழுதும் போது இந்த சைடு இப்படி போட்டுக்கலாம், இல்லை இங்கிட்ட இருந்தும் இந்த மாதிரியும் கேட்பாங்க. சேர்த்தெழுதுதலை பிரித்தெழுதலாகவும் கேட்பாங்க, பிரித்தெழுதுகளை சேர்த்தெழுதுகளாகவும் கேட்பாங்க. நம்ம 2 பக்கமும் படிச்சுக்கணும். இப்போ எண் கூட்டல் பகைனா எண் பகைன்னு வரும், இல்லாட்டி ஏற்பகை. அடுத்து பாருங்க, எழு பழம் அப்படின்னா 7 கூட்டல் பழம். எழு பழம் 7 கூட்டல் பழம். அடுத்து எழு களஞ்சு. இதில் எல்லாம் எழு பாருங்கள். எழு பழம்னா 7 கூட்டல் பழம். எழு களஞ்சுனா 7 கூட்டல் களஞ்சு. எழு மூன்றுனா 7 கூட்டல் 3. எழு களம் அப்படின்னா 7 கூட்டல் களம். இந்த எழுன்றதெல்லாம் நமக்கு இப்போ இங்கே மாறி இருந்தது எப்படி? 7 கூட்டல் 7. ஆனால் இங்கே பாருங்கள், 700 1000 அப்படின்னா அதே 7 கூட்டல் 100,000. அடுத்து எழு பக்து அப்படின்னா 7 கூட்டல் 10. 7. சரிங்களா? 700,000 மட்டும்தான். இது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே வரும். அடுத்து பாருங்கப்பா, புன்னையங்கானல் ரொம்ப ரொம்ப முக்கியம். புன்னை கூட்டல் காணல்னா புன்னையங்கானல். புன்னை கூட்டல் காணல் புன்னையங்கானல். அடுத்து பாருங்க, முல்லையன் தொடை அப்படின்னா முல்லை கூட்டல் தொடை. கண்ணு நன்மை. கண்ணு வருது,
கண் கூட்டல் நன்மை. கண்ணு நன்மைனா கண் கூட்டல் நன்மை. கண்ணந்தட்டு அப்படின்னா கண் கூட்டல் தட்டு. நரேந்திரன் நர கூட்டல் இந்திரன். சுரேசன் சுர கூட்டல் ஈசன். தரேந்திரன் தரா கூட்டல் இந்திரன். சரிங்களாப்பா. அடுத்து மகேசன் மகா கூட்டல் ஈசன். பதோகம் பாதோகம் பாத கூட்டல் உதகம். அடுத்து பாருங்க ஞானோர்ச்சிதன் ஞான கூட்டல் ஊர்ச்சிதன். கங்கோற்பத்தி கங்கா கூட்டல் உற்பத்தி. இந்த இதை அப்படியே பிரிச்சுடணும். நோ கோ இதெல்லாம் பிரிச்சுடணும். தயோர்ச்சிதன் தயா கூட்டல் ஊர்ச்சிதன். ஆடரிது ஆடு கூட்டல் அரிது. நாகியாது நாகு கூட்டல் யாது. அடுத்து பாருங்கப்பா சாக்குத்தினான் சாக்குத்தினான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. குத்தினான் அப்படின்னா சாவ கூட்டல் குத்தினான். அடுத்து சார்கால் அப்படின்னா சார் கூட்டல் கால். கதவழகு கதவு கூட்டல் அழகு. கதவியாது கதவு கூட்டல் யாது. அவனோடு கொண்டான் அவனோடு கூட்டல் கொண்டான். பொன்னனது செவி இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பொன்னனது செவி ஆனால் இங்கே நம்ம என்ன எழுதியிருக்கோம் பொன்னனதுன்னு வராது. பொன்னது கூட்டல் செவி. ஏழுதலை ஏழு கூட்டல் தலை. ஏழுதலை ஏழு கூட்டல் தலை. அடுத்து பாருங்க விடுகணை விடு கூட்டல் கணை. அது கண்டான் அது கூட்டல் கண்டான். இது குறிது இது கூட்டல் குறிது. உது குறிது உது கூட்டல் குறிது. அக்கடிய இக்கடிய உக்கடிய எல்லாமே எப்படி வந்திருக்கு? அவ் இவ் உ. அவ் கூட்டல் கடிய இவ் கூட்டல் கடிய ஊ கூட்டல் கடிய. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இருக்கிறதா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள் இதுவும் முக்கியமான ஒன்று. இதெல்லாம் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. உரிஞ்சு ஞான்றது அப்படின்னா உறிஞ்ச் கூட்டல் ஞான்றது. உரிஞ்சு இங்கே நியூ கொடுத்துருக்காங்க குரில். இங்கே நியூ நெடில் அப்படின்னா உறிஞ்ச் கூட்டல் நீண்டது. இங்கேயும் நெடில். உரிஞ்சு மாண்டது அப்படின்னா உறிஞ்ச் கூட்டல் மாண்டது. உரிஞ்சு வலிதுன்னா உறிஞ்ச் கூட்டல் வலிது. அப்போ நியூ 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 வந்துச்சுன்னா அதோட மெய்யெழுத்து இங்கே நம்ம போட்டணும். சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள் கட்களிறு இட்டு இட்டு என்னவா மாறும்? இன்னாக மாறும். கட்களிறு அப்படின்னா கண் கூட்டல் களிறு. இங்கே உரிஞ்சு கடிதுன்னா உறிஞ்ச் கூட்டல் கடிது. மண் மாட்சி மண் கூட்டல் மாட்சி. மண் வண்ணம் மண் கூட்டல் வண்ணம். மண் பெரிது மண் கூட்டல் பெரிது. மண் மாண்டது மண் கூட்டல் மாண்டது. மண் யாது மண் கூட்டல் யாது. எட்பெரிது இட்டு என்னவா மாறுது? இன்னா மாறும். எட்பெரிதுனா எண் கூட்டல் பெரிது. சாட்கோல் சாட்கோல் சான் கூட்டல் கோல். நம்ம இட்டெல்லாம் என்னவா மாறும்? மூணு சொல்லி இன்னாக மாறும். சாட்கோல் அப்படின்னா சான் கூட்டல் கோல். கற்குரிது இற்று என்னவா மாறும்? இல்லா மாறும். நம்ம ஆல்ரெடி சொன்னது. கற்றீது முக்டீது அதுலேயே சொல்லியிருக்கோம். முக்டீது அப்படின்னும் போது இல்லு வரும். கற்றீது அப்படின்னும் போது இந்த இல்லு வரும் அப்படின்ட்டு. இங்கேயும் இற்று கொடுத்துருக்காங்க. கற்குரிதுன்னா கல் கூட்டல் குறிது. முட்சிறிது அப்படின்னா முள் கூட்டல் சிறிது. தமிழப்பிள்ளை அப்படின்னா தமிழ் கூட்டல் பிள்ளை. தமிழப்பிள்ளைனா தமிழ் கூட்டல் பிள்ளை. தமிழநாதன் அப்படின்னா தமிழ் கூட்டல் நாதன். சரிங்களாப்பா. இங்கே பாருங்க கற்குரிது முட்சிறிது. இங்கேயும் இந்த மாதிரி வந்தாலே இற்றுக்கு இல்லு வகரலகரம். இட்டுக்கு நகரலகரம். இந்த இல் பொது லகர இல். சரிங்களா. அது ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கற்குரிது கல் கூட்டல் குறிது. முட்சிறிது முள் கூட்டல் சிறிது. அடுத்து பாருங்கப்பா தமிழ வளவன் தமிழ் கூட்டல் வளவன். தமிழ வளவன் தமிழ் கூட்டல் வளவன். தமிழ வரசன் தமிழ் கூட்டல் அரசன். எஞ்ஞானம் எஞ்ஞானம் எப்படி பிரியுது? எம் கூட்டல் ஞானம். எங்கே இன்று என்னவா மாறுது? எம் கூட்டல் ஞானம். எந்நூல் அப்படின்னா எம் கூட்டல் நூல். அடுத்து பாருங்க நுஞ்ஞானம் நிஞ்ஞானம் நும் கூட்டல் ஞானம். தன்னூல் தம் கூட்டல் நூல். தன்னூல் தம் கூட்டல் நூல். நன்னூல் நம் கூட்டல் நூல். இந்து இன்று இந்த மாதிரி வந்துச்சுன்னா எம் நும் அந்த மாதிரி மாறும். தன் பகை இந்த இன் தன் பகை தன் கூட்டல் பகை. மண் அழகிது மண் கூட்டல் அழகிது. பொன்னணி பொன் கூட்டல் அணி. தன்கை எப்படி மாறும்? தன்கை தான் கூட்டல் கை. தான் குறியன்னா தான் கூட்டல் குறியன். தற்புகழ் இற்று என்ன மாறும்? தான் கூட்டல் புகழ். தற்புகழ் தன் கூட்டல் புகழ் வராது. தான் கூட்டல் புகழ். சரிங்களாப்பா. அடுத்து பாருங்க அற்பகல் இற்று என்னவா மாறிடுச்சு? இந்த இல்லா மாறிடுச்சு. அற்பகல் அல் கூட்டல் பகல். உட்புறம் இட்டு இந்த நகரலகரம் நம்ம பார்த்தது தான். இற்று இல்லா மாறும். இட்டு பொதுலகர இல்லாக மாறுபடும். சரிங்களாப்பா. அடுத்து பாருங்க தாழக்கோல் தாழக்கோல் தாழ் கூட்டல் கோல். வடகிழக்கு வடக்கு கூட்டல் கிழக்கு. குடதிசை குடக்கு கூட்டல் திசை. குணநாடு குணக்கு கூட்டல் நாடு. தென்மேற்கு தெற்கு கூட்டல் மேற்கு. இதெல்லாம் திசை பெயர்களில் எப்படியெல்லாம் பிரித்தெழுதுக எழுதுவோம் பாருங்க. தென் யாரு? தென் கூட்டல் யாரு. மேல் காற்று மேல் கூட்டல் காற்று வருது. மேற்கூட்டல் காற்று. ஏன்னா இல்லை என்னவா மாறும்? இற்றா மாறும் நம்ம சொல்லியிருக்கோமா? அதனால
மேலூர்னா மேற்கு கூட்டல் ஊர். மேலூர் இருக்குல்ல, அது எப்படி பிரியும்? மேற்கு கூட்டல் ஊர். அது மாதிரி கீழ்காற்று கிழக்கு கூட்டல் காற்று. கீழ்நாடு கிழக்கு கூட்டல் நாடு. தெவ்வு கடிது. தெவ்வு கடிது எப்படி பிரியும்? தெவ் கூட்டல் கடிது. உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. தெவ்வு கூட்டல் கடிது. இதை நம்ம பார்த்தோன்னே கரெக்டுன்னு தோணும், ஆனால் இது கிடையாது. தெவ் கூட்டல் கடிது. அதே மாதிரி பாருங்க, தெவ்வு மாண்டது. தெவ் கூட்டல் மாண்டது. தெவ்வு வந்தது. தெவ் கூட்டல் வந்தது. தெம்மன்னர். இம்மு வந்தாலும் இங்கே இவ்வு தான் வரும். தெம்மன்னர்னா தெவ் கூட்டல் மன்னர். தெவ்வு கடுமை. தெவ் கூட்டல் கடுமை. தெவ்வு மாட்சி. தெவ் கூட்டல் மாட்சி. தெவ்வு வன்மை. தெவ் கூட்டல் வன்மை. தெம்முனை. தெவ் கூட்டல் முனை. இந்த மாதிரி தான் மாறும். தெவ்வு அப்படின்னாலே தெவ் அப்படின்றது மாதிரி வரும். தேங்காய் நமக்கு ஆல்ரெடி பழக்கப்பட்டது. தேங்காய் எப்படி பிரியும்னா தெங்கு கூட்டல் காய். தேங்காய் எப்படி பிரியும்? தெங்கு கூட்டல் காய். அதே மாதிரி பாருங்க, தேன் கடிது. தேன் கடிது. தேன் கூட்டல் கடிது. அடுத்து தேன் மாண்டது. தேன் கூட்டல் மாண்டது. தேன் யாது. தேன் கூட்டல் யாது. தேன் மொழி. தேன் கூட்டல் மொழி. தேக்குழம்பு. தேக்குழம்பு அப்படின்னா தேன் கூட்டல் குழம்பு. தேன் செம்மை. தேன் கூட்டல் செம்மை. இங்கே இதெல்லாம் இது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேக்குழம்பு இல்லை தேன் குழம்பு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எப்படி வந்து பிரியும் அப்படின்றத பாருங்கள். தேங்குழம்புன்னு கூட கொடுக்கலாம். இந்த இக்குக்கு பதிலாக இந்த மாதிரியும் கொடுக்கலாம். எப்படி கொடுத்துருந்தாலும் நம்ம எப்படி பிரித்து எழுதணும்? தேன் தான் வரும். தேக்குழம்பு, தேங்குழம்பு, தேன் குழம்பு அப்படின்னு சொன்னாலுமே தேன் கூட்டல் குழம்பு. அது மாதிரி பாருங்கள், தேன் செம்மை. தேன் கூட்டல் செம்மை. தேன் மாட்சி. தேன் கூட்டல் மாட்சி. தேன் யாப்பு. தேன் கூட்டல் யாப்பு. தேன் மலர். தேன் கூட்டல் மலர். தேக்குடம். தேக்குடம். தேன் கூட்டல் குடம். சரிங்களாப்பா? இந்த தேன் மலர் இருக்குல்ல, இதை வந்து தேன் மலர்னு சொல்லுவாங்க, அல்லது தேமலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேமலர் அப்படின்னாலும் தேன் கூட்டல் மலர் தான் பிரியும். அடுத்து பாருங்க, பொருணு கடிது. இங்கே பொருணு இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த போட்டுரும். நம்ம எப்படி உருங்கு அப்படின்னு பார்த்தோம்ல, உருங்கு கடிது அப்படின்னா என்ன பண்ணோம்? உறிஞ்சு இஞ்சு போட்டோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பொருணு பொருணு பொருணு. இப்போ பொருணு பொருந்த் கூட்டல் கடிது. பொருணு ஞான்றது. பொருந்த் கூட்டல் ஞான்றது. பொருணு வலிது. பொருந்த் கூட்டல் வலிது. அடுத்து பாருங்க, நாடுரி. நாடுரி அப்படின்னா நாழி கூட்டல் உரி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நாடுரி நாழி கூட்டல் உரி. உரிய உப்பு. உரி கூட்டல் உப்பு. உரிய பயிறு. உரி கூட்டல் பயிறு. உரிய மிளகு. உரி கூட்டல் மிளகு. உரிய வரகு. உரி கூட்டல் வரகு. அடுத்து பார்த்திங்கன்னா 4000. 4000 நால் வகை. நாற்கவி, நாற்பால், நான்மணி, நானாளி. இந்த 4 4 4 வந்துச்சுன்னா அது எப்படியெல்லாம் பிரியுன்னு சொல்லி பாருங்க. 4000 அப்படின்னா 4 கூட்டல் 1000. நால் வகை அப்படின்னா 4 கூட்டல் வகை. நாற்கவி அப்படின்னா 4 கூட்டல் கவி. நாற்பால் அப்படின்னா 4 கூட்டல் பால். நான்மணி அப்படின்னா 4 கூட்டல் மணி. நானாளி அப்படின்னா 4 கூட்டல் நாழி. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்தாலே 4ன்றது வந்துடும். அடுத்து பாருங்க, திருவடி. திருக்கூட்டல் அடி. அடுத்து பூவரும்பு. பூ கூட்டல் அரும்பு. நொவ்வழகிது. நோ கூட்டல் அழகிது. கோவழகு. கோ கூட்டல் அழகு. கவ்வழகு. கவ் கூட்டல் அழகு. அவனே அழகன். அவனை கூட்டல் அழகன். தேவடியால். தே கூட்டல் அடியால். இது என்னது? தேவடியால். நீங்கள் தேக்குழம்பு, தேக்குழம்பு, தேன் யாது, தேன் மொழியெல்லாம் பார்த்தோம்லப்பா, அந்த மாதிரி இங்கேயும் தேன் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. அடியால்னா தே கூட்டல் அடியால். தேனா தெய்வம். தெய்வத்துக்கு அடியால், அதுதான் தே கூட்டல் அடியால். அடுத்து பாருங்க, எண்ணாயிரம். எண் களஞ்சி. எண் வகை. எண்ணாழி அப்படின்னா எண் வந்தாலே அதுக்கு என்ன அர்த்தம்? 8 என்ற அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 10 நம்ம பார்த்தோம்ல, 10ன்னா என்னன்னு சொன்னோம்? 10ன்னு சொன்னோமா? அதே மாதிரி எண்ணுனா 8. எண்ணாயிரம் அப்படின்னா 8 கூட்டல் 1000. எண் களஞ்சு அப்படின்னா 8 கூட்டல் களஞ்சு. எண் வகைனா 8 கூட்டல் வகை. எண்ணாழி அப்படின்னா 8 கூட்டல் நாழி. அடுத்து பாருங்க, ஒன்றை கால் அப்படின்னா ஒன்றை கால்னா என்னது? 1 கூட்டல் கால். தொடியே கக்ஸு. தொடி கூட்டல் கக்ஸு. ஏ வராது. தொடி கூட்டல் கக்ஸு. கலனே பதக்கு. கலன் கூட்டல் பதக்கு. காலே காணி. கால் கூட்டல் காணி. களஞ்சே குன்றி. களஞ்சு கூட்டல் குன்றி. உலக்கே யாழாக்கு. உலக்கு கூட்டல் ஆழாக்கு. தாழம்பூ. தாழை கூட்டல் பூ. தாழம்பூ தாழை அப்படின்றது மாதிரி வரும். எலுமிச்சை மரம். எலுமிச்சை கூட்டல் மரம். இது எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. எலுமிச்சை மரம்னா எலுமிச்சை கூட்டல் மரம். ஆவிர விரை. ரா அப்படின்னா ரை. ஆவிரை கூட்டல் விரை. தூணன்று. தூண் கூட்டல் நன்று. அறநன்று. அரண் கூட்டல் நன்று. தூணன்மை. தூண் கூட்டல் நன்மை. அறநன்மை. அரண் கூட்டல் நன்மை. ஐம்பூன்று.
ஐமூன்று, ஐம்பால், 5000, ஐவகை இதெல்லாம் 5 5 5 தான் வரும். ஐமூன்றுனா 5 கூட்டல் 3, ஐம்பால் அப்படின்னா 5 கூட்டல் பால், 5000 அப்படின்னா 5 கூட்டல் 1000, ஐவகை அப்படின்னா 5 கூட்டல் வகை. அடுத்து பாருங்க, யானை பெரிது, யானை கூட்டல் பெரிது, பனைக்கை, பனை கூட்டல் கை, குயின் கடுமை, குயின் கூட்டல் கடுமை, குயின் சிறுமை, குயின் கூட்டல் சிறுமை, நாடி யாது, நாடு கூட்டல் யாது, வரகி யாது, வரகு கூட்டல் யாது, கேண்மியா அப்படின்னா கேன் இன்னெனவா மாறும்னு சொல்லியிருக்கோம், இல்லை மாறும் நகர லகரம். கேண்மியா அப்படின்னா கேள் கூட்டல் மியா. அடுத்து மீ குறிது அப்படின்னா மீ கூட்டல் குறிது, நீ கடிது அப்படின்னா நீ கூட்டல் கடிது, மீ கான் அப்படின்னா மீ கூட்டல் கான், மீ கூற்று அப்படின்னா மீ கூட்டல் கூற்று, மீந்தோல் அப்படின்னா மீ கூட்டல் தோல். அடுத்து ஐஞான் அப்படின்னா ஐஞான், இஞ்ஞான், உஞ்ஞான் எல்லாமே அவ் இவ் உவ் சரிங்களா. அவ் கூட்டல் ஞான், இவ் கூட்டல் ஞான், உவ் கூட்டல் ஞான். அடுத்து பாருங்க, பாண்டொழில் அப்படின்னா பான் கூட்டல் தொழில், அமன் சேரி, அமன் கூட்டல் சேரி, பரன்கால், பரன் கூட்டல் கால், கவன் கடுமை, கவன் கூட்டல் கடுமை, பதாம்புயம், பத கூட்டல் அம்புயம் ரொம்ப ரொம்ப முக்கியம், பதாம்புயம், பத கூட்டல் அம்புயம், தித்து கூட்டல் ஆ, ஆம்புயம் இது வராது, பத கூட்டல் அம்புயம், சிவாலயம், சிவ கூட்டல் ஆலயம், சேனாதிபதி, சேனா கூட்டல் அதிபதி, சதானந்தம், சதா கூட்டல் ஆனந்தம், கவீந்திரன், கவி கூட்டல் இந்திரன், கிரீசன், கிரி கூட்டல் ஈசன், மகீந்திரன், மகி கூட்டல் இந்திரன், நதீசன், நதி கூட்டல் ஈசன், குருதயம், குரு கூட்டல் உதயம், சிந்தூர்மி, சிந்து கூட்டல் ஊர்மி, கயம்பு உபதேசம், கயம்பு கூட்டல் உபதேசம், சுயம்பூர்ச்சிதம், சுயம்பு கூட்டல் ஊர்ச்சிதம். இதெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமேவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சோர்ஸ் தான், நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்கூல் புக்ஸை தாண்டி பிரித்தெழுதுக இதை நீங்கள் பார்த்தாலே போதுமானது. சரிங்களாப்பா. அடுத்து நம்ம சேர்த்தெழுதுக பார்க்கலாம். சேர்த்தெழுதுகளை ஃபர்ஸ்ட் ஒன், தம் கூட்டல் உயிர், தம் உயிர், அடிக்கும் கூட்டல் அலை, அடிக்கும் அலை, வாசல் கூட்டல் அலங்காரம், வாசல் அலங்காரம், காடு கூட்டல் ஆறு, காட்டாறு, அறிந்தது கூட்டல் அனைத்தும், அறிந்தது அனைத்தும், எழுத்து கூட்டல் ஆணி, எழுத்தாணி, பால் கூட்டல் ஊரும், பால் ஊரும், பருத்தி கூட்டல் எல்லாம், பருத்தி எல்லாம், நூல் கூட்டல் அகம், நூலகம், இனிமை கூட்டல் உயிர், இன்னுயிர், தமிழ் கூட்டல் எங்கள், தமிழெங்கள், பனி கூட்டல் காற்று, பனிக்காற்று, இன்பு கூட்டல் உருகு, இன்புருகு, ஓடை கூட்டல் எல்லாம், ஓடை எல்லாம், கால் கூட்டல் இறங்கி, கால் இறங்கி, செயல் கூட்டல் இழக்க, செயல் இழக்க, கட்டி கூட்டல் அடித்தல், கட்டி அடித்தல், சிறப்பு கூட்டல் உடையார், சிறப்புடையார், என்று கூட்டல் உரைக்கும், என்று உரைக்கும், முதுமை கூட்டல் மொழி, முதுமொழி, கதிர் கூட்டல் ஈன, கதிர் ஈன, எழுத்து கூட்டல் ஆணி, எழுத்தாணி, பொங்கல் கூட்டல் அன்று, பொங்கல் அன்று, பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டிருக்கும், எட்டு கூட்டல் திசை, எட்டு திசை. எதெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னு பாருங்கள். இன்னொன்று உயிர்மேல் ஒன்றுவது இயல்பை என்ற விதிப்படியெலாம் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. களம் கூட்டல் ஏரி, களம் ஏரி. அதுமாதிரி உடல் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. அடுத்து பாருங்கள், வட்டு கூட்டல் ஆடினான், வட்டாடினான், எதிர்கூட்டல் ஒழிக்க, எதிரொலிக்க, நெடுமை கூட்டல் தேர், நெடுந்தேர், பண்பு தொகை. இங்கே பாருங்கள், நிலவு கூட்டல் என்று, நிலவென்று, புளி கூட்டல் சோறு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. புளிசோறு அப்படின்னா புளிஞ்சோறு, இன்று இங்கே சேர்க்கணும். மெய் மயக்கம். சரிங்களா. நாடு கூட்டல் என்ற, நாடென்ற, பூ கூட்டல் சோலை, பூஞ்சோலை. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வாழை கூட்டல் இலை, வாழை இலை, அறிவு கூட்டல் உடைமை, அறிவுடைமை, பனை கூட்டல் ஓலை, பனை ஓலை. அடுத்து பாருங்க, தான் என்று, தான் கூட்டல் என்று. ஸோ இதெல்லாம் பிரித்தெழுதுக மாதிரி வரும்ப்பா பாருங்கள். வல்லுருவம், வன்மை கூட்டல் உருவம், நிலத்தினிடையே, நிலத்தின் கூட்டல் இடையே, அருந்துணை, அருமை கூட்டல் துணை, பசியின்றி, பசி கூட்டல் இன்றி, பொருளுடைமை, பொருள் கூட்டல் உடைமை, செந்நெற்கட்டு. இது மூணாபரி ரொம்ப ரொம்ப முக்கியம். செந்நெற்கட்டு இந்த மாதிரி அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு. இல்லை இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை எப்படி சேர்த்து எழுதுவீங்க? செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு, செந்நெற்கட்டு. செய் நன்றி, செய் கூட்டல் நன்றி, படிப்பறிவு, படிப்பு கூட்டல் அறிவு, அமுதென்று, அமுது கூட்டல் என்று, கோட்டோவியம், கோடு கூட்டல் ஓவியம், இன்மொழி, இனிமை கூட்டல் மொழி. பாருங்க, இது ரொம்ப முக்கியம். அன்மொழி தொகை நம்ம ஆல்ரெடி படித்தது தான். அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. நன்செய், நன்மை செய், அருந்துணை, அருமை கூட்டல் துணை, தேர்ந்தெடுத்து, தேர்ந்து கூட்டல் எடுத்து, வேதி உரங்கள், வேதி கூட்டல் உரங்கள், கண்டறி, கண்டு கூட்டல் அறி, அவ்வுருவம், ஆ கூட்டல் உருவம், பல உயிர், பல கூட்டல் உயிர், வன்கீரை, வன்மை, வன்னா வன்மையான கீரை, மை விகுதி சேர்த்து பண்பு பெயரில் வரும். அடுத்து பாருங்க, சின்னாள், சில கூட்டல் நாள், நன்னூல், நன்மை கூட்டல் நூல், வெற்றிலை, வெறுமை கூட்டல் இலை. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெற்றிலையெல்லாம்
வெறுமை கூட்டல் இலை. காட்டுக்கோழி, காடு கூட்டல் கோழி. முன்னரண், முன் கூட்டல் அரண். தாதூதி, தாது கூட்டல் ஊதி. கருநிறத்தரக்கியர், கருமை கூட்டல் நிறத்து கூட்டல் அரக்கியர். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கருமை கூட்டல் நிறத்து கூட்டல் அரக்கியர். வீடின தன்றனன், வீடினது அன்று கூட்டல் அரண். மைத்தடங்கன், மை கூட்டல் தட கூட்டல் கண். ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 3மே நல்லா பார்த்துக்கோங்க. 3 4 இது ஃபுல்லாகவே 87லேருந்து 91 வரையும். நடுவிகந்தாம், நடுவு கூட்டல் இகந்து கூட்டல் ஆம். கடிந்தொரார், கடிந்து கூட்டல் ஒரார். சரிங்களாப்பா? ஸோ இதோட நம்ம பிற்தெழுதுக சேர்த்தெழுதுக எல்லாமே பார்த்தாச்சு. இதுக்கு முன்னாடி புணர்ச்சி விதியும் நல்லா நம்ம பார்த்தாச்சு. ஆமாம் தானே? ஸோ எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. இன்று நாம் சொல்ல வருவது என்னவென்றால், விடாமுயற்சி மட்டுமே ஒவ்வொரு தோல்வியிலும் உன்னை புது வெற்றிக்கு தயார் செய்யும். அதனால நண்பர்களே, விடாமுயற்சி கொண்டு படியுங்கள். தோல்வி என்பது புதிதல்ல, அதை உன்னை புதுப்பிக்க தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஒன்று தான் நம்மளுடைய தோல்வி. தோல்வியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம். ஸோ ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய அந்த ஷெட்யூல் படி படித்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த குரூப் 2 2A ப்ளஸ் குரூப் 4லேயும் நம்ம நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி.